என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தகுதி. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமல்ஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. எதா இருந்தாலும் பழைய எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணுலாம் வாக்கப்பட்டு வரும். இந்த எங்க அண்ணங்க நீர் கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சு அப்படின்னு, ஐயோ எங்க கிரிய குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவளும் போயிட்டா, இந்த உங்க அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்து விட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாற்றி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியால் தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. நான் அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி எல்லாமே எம்மிட முடியும். ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல்ல, கூட்டல் என்ன நெரிசல், நெரிசல் இல்லைன்னா சாவில்லை. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ பழி போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்டில் இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிற்கணும். அப்போ முத நாளே போய் தங்கணும். இப்போ அடுத்த நாள் பாதிக்கு மேலே நேரம் ஆயிடுது. அப்போ 2 நாள் என் நேரத்தை, எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளாக வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனால் 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில் பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாப்ல. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவை கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு உண்மையை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுவீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க சிஎம் சார், நிறுவீங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி
லாரி உரிமையாளர்கள் அந்த மண் விற்கிறாங்க இல்லை, அந்த மண் சவுடு மண்ணில் அதில் முறையீடு ஆற்ற விடுவான். என் தம்பிட்டு வந்து சின்னவன்ட்ட போய், அண்ணே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, முன்னெல்லாம் ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்போ 2000 கிட்ட அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது அப்படின்னு. அண்ணன்ட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே நான் வந்து மௌன விரதம்டான் இருக்கேன். நீங்கள் களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார், எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன், நான் உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய் எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிடா, இதில் நம்மால் இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவர் நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர், அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம வந்து நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களை நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பலத்தை இழந்து விடக்கூடாது. தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்தில் இவர் போய் விழுகிறாப்ல. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம், ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லை. பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றார். அவன் ஊடகத்தை மயிரள கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மளை மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத, நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா? நீங்கெல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல். நெருப்பு சொல்றான் அவன், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். ஓராண்டு படம் நடத்தலாலும் பயனில்லை. தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும்னு. இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு, நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். நீ பாரு, ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்தில் போராட்டம், செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான், வருவார் உனக்கு வா, கீழே போடுறான், உனக்கு வருவாரு. அண்ணே அண்ணே, இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத, தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டில் இரு. அப்படி ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோச்சிக்கிட்டேன். என்னங்கடா உங்க பிரச்சனை, பாடா. அவர் அதை சொல்றாரு, அவர் வந்து ஆகாத சொல்றாரு. கற்பர் டே, சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்க வரவனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பல ஆயிரக்கணக்கான பேர் போய் நிற்கிறான், படிச்சவன் போறான். இல்லை தந்தி டிவின்னு ஒன்று இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி அது. அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கு. அதில் பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங். டே, இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க, ஒருத்த மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கிறார ஒருத்த எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அவன் அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை உண்டிட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. ஏன் அதை பேச பிரதமர் எதுக்கு இங்க தற்சார்பு தற்சார்பு பேசுறாப்புல? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகணும். அம்பானி இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். ஏன் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன்? இயற்கை எரிகாற்று எங்கிருந்து எடுப்பார்? கேளு, ஒரு விவாதத்துல கேளு கேளு.
ஏன்னா இங்கே எரிகாற்றுக்கு கச்சா பொருள் மூலப்பொருள் பிரச்சனை இருக்கு, வார் வருது, இப்போ தற்சார்புக்கு வரணும். அம்பானி சொல்றாப்லே, சொல்றாருல்ல, நான் இயற்கை எரிகாற்றுக்கு போகிறேன். அதை நாங்கள் தமிழில் உயிர் வழிங்கிறோம், நீங்கள் பயோகேஸுங்கிறீங்க, நாங்கள் உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்கேருந்து எடுப்ப? எங்கேருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா வந்து நக்கனு, நீ என் மாட்டு சாணி தான் வரும். அதை நான் சொன்னா வலிக்குது, நான் சொன்னா வலிக்குது. சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோயிடா, நீ என்ன எப்படா என்னை காலி பண்ண? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைங்குது, மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வருங்கிறது என்னுடைய வேதம் பாடுதுடா. மயிர் அவளை கெட்ட வார்த்தைன்னா நான் மயத்துக்கு தலையில் வச்சு சிரைச்சிட்டு போ, கொட்டுனா போண்டிதானே. என்ன மயத்துக்கு விற்க மாட்டா, போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறியா? அப்ப மயிர் அளவுக்கு தான் வர மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடியும் மயிரை கொடுக்குறீன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது, அப்ப மயிரை வெட்டி அழகுபடுத்துகிற அவன் தாழ்த்தப்பட்டவன் நீ கற்பிச்ச. நீ உன்னைய தொலைக்காம போக மாட்டேன். கால் செருப்பு இல்லாம நடக்க முடியல, தச்சு தரவன் இழிந்தவன். நீ இப்படி நோயாக்குனாடா இன்னையே. படிப்பொருள் படிப்பொருள் விடு. ஆடு மாடு வாழை மேய்க்க தலாய்க்கு, பன்னி மேய்க்க தலாய்க்கு, கழுத மேய்க்க தலாய்க்கு, படப்பைத்தியக்கார. என் தம்பி லியோடா மரபு வழி வீடு கட்டுறவன்டா, காரைக்குடியில் எங்க ஊருக்கு செட்டிநாடு வீடு மாதிரி. என் தம்பி லியோ தருமபுரியில் ஒருத்தர் வீடு கட்டுறான்டா, படையாச்சிடா, 2 கோடிக்கு கட்டுறான்டா வீடு. இந்த வீடு அப்படி பங்களா மாதிரி கட்டுறான்டா, மரபு வழி மாறாம. அப்படி ஒரு சாந்து, ஒரு சொட்டு சாந்து இல்லடா. செங்கல் சுண்ணாம்பு வச்சு கட்டுறான்டா, குளிரூட்டி தேவையில்ல, மின் விஷயத்தை விட குழு குழு குழுன்னு இருக்கும்டா. கட்டுறான்டா என் தம்பி, என் சொந்த தம்பி கட்டுறான்டா, என் கட்சியில் இருக்க பிள்ளை. அவன் சொல்றான், வீடை பார்த்து, தம்பி இன்னும் எத்தனை கோடி வேணா, 2 கோடிக்குள்ள முடியும், இன்னும் எத்தனை கோடி வேணாலும் செலவழிப்போம், நீ பண்ணு. ஐயா என்னையா வருமானம்? நான் பண்ண வச்சிருக்கேன்யா, பண்ண வச்சிருக்கேன். ஏய் நான் சத்தியம் பேசுறேன்டா, எங்க அப்பா மேல ஆனையா, உண்மையை சொல்றேன். இந்த வரை அலைபேச்சியில் இருக்கு என்ன, இந்த தஞ்சாவூர் தான் போயிட்டப்பா சொல்லுவான், கட்டிக்கிட்டு இருக்கான் தருமபுரியில். பண்ணி வைக்கிறே 10 குட்டி வாங்கி விட்டையா, 6 கோடி வரும்யா. அது எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு, நீ கட்டியான்னு இருக்காப்ல. படையாச்சி பண்ணி வளர்த்து சம்பாரிச்சுக்காண்டா, பைத்தியக்கார பயல. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது, கிறுக்கா. அரசு மருத்துவமனைக்கு வெளியில் வரும்போது கழுதப்பால் ஒரு இது 1000 ரூபாய்டா. ஒரு என்னது அது சொல்றது, ஒரு சங்க 1000 ரூபாய்டா. மருந்துடா. கழுத மேய்க்க தலாய்க்கு, ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு. டேய் நீங்கெல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடைத்துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு? நாங்க பின்னோக்கி இருக்கிறோம், இவருக்கு முன்னோக்கி போறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? பால் இருக்குடா, வளம் எங்கடா? கால்நடையே இல்லை, எதுக்குடா கால்நடை துறைக்கு தண்ட கர்மாந்தரத்துக்கு அமைச்சர் போட்டு கேட்டீங்க? எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்ப அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்குனாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டேன் பத்தியில. அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், பார்த்திபன். அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காப்ல. அவன் அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய், நீ தாண்டா ஓட்டுற வால்வோ பஸ், கவர்மெண்ட் தாண்டா ஓட்டுது. அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்க, நான் பசுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபாயின்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டுலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க, ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர்? வியாக்கியானம் இல்லை, அங்கே ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு.
இவ்வளவு தர்ம நியாயத்தை உங்கால சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ். அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய, டேய் அது துறைமுக நகரம் தான்டா அது. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டிச்சந்து மூத்திரச்சந்தா இருக்கு. கருமம். 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில் ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களையும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். டே மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனந்தே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தோம், எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு, 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். 2வது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகிறதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க அது கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. அது நசீருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது. அவர் வந்து எழுதிறாப்ல, நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்லை ஏதாவது ஒன்று இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு?
இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டையை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைன் இட், விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா, வாடா வா, வென்று வாடா, நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா, வென்றுவா நீ பாப்ப. திமுக தயவுல இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு, அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்கு நிலை இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொல்லணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்ல ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்த தலைவருக்கோ, எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்க கூடாதா? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா பேரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில கூட கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் அந்த யாருன்னு, ஏதோ சொன்னாரு தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாப்ல. அவர் நாக்பூர்ல வேலை செய்யறாரு, நாகாலாந்துல நல்லா வேலை செய்யறாரு. ஏன் ஊருக்கு என்ன வேலை செய்வார்? இந்த திமுகவால தேர்வு செய்யப்பட்டு போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் நிலத்திற்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்காக பேசிய ஒரு வார்த்தை விடு. இந்த மாநிலங்களவை உறுப்பினராக சென்றவர் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக என்ன பேசுவர்? இப்போது இந்த டிவிக்கு ஆட்சி இவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு போயிருக்காரு ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினர். இவர் மீதி இருக்கிற 2 ஆண்டுகளில் என்ன பேசுவார்? வாக்கு என்னது, என் மக்கள் இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த டிவிக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்லை, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிக்கே ஓட்டு இல்லை. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போற. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து, வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா, புற மகாத்மாக்களா? விலகு. எங்கூர்ல ஒரு மகான் வென்றிருக்காப்ல, ஐயா ராஜீவ் காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாகூர் அவர் பேரு. அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாப்ல, தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இப்ப இது உதயநிதி நாடு ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? அவன் யாரு? காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் பிறந்து சிவகுமார் முதலமைச்சர் இருக்கார். அவரு ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றாரு இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒண்ணு பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா அவர் மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன், உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்துல தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க.
இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில் வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. இவர் வாயை திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல், மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆர்ஜின் இருக்குல்ல, தோற்றுவாயிருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல் சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். காங்கிரஸ். என்னுடைய தங்கை சுவிஸ்ல இருக்க, அவ போராளி. அவளுக்கு ஏதோ நள்ளிரவுல இது அவளுக்கு ஏதோ அவளுக்கு உறக்கவில்லை, நமக்கு இது போட்டு அழுதா. அவ என்ன சொல்றா, நான் கூட பதிவு பண்ணேன். நான் ஏதோ வருத்தத்தில் இருப்பேன் நினைச்சு, நீ கலங்காத, நீ தைரியமா போ, நீ பார்த்து உன்னை பார்த்த மாவீரர்கள், உன்னை பார்க்காத மாவீரர்கள் இருக்காங்க, நீ பார்த்து செத்த மாவீரர் திணைவு இருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய கனவெல்லாம் உன்னை கைவிட்டுறாது, நீ நம்பிக்கையோட போ, நம்பிக்கையோட போன்னு அவ என்னை இது பண்றா. அது மாதிரி இது ஒரு மேடையில் பேசிட்டு வேர்க்கவருக்கு இறங்கி போனேன். ஒரு தாய் வந்து என்னை முட்டுவாய் பிடிச்சிட்டு, சிமா ஐயா இப்படி கத்தி கத்தி வேர்வையோட இப்படி தொண்டை தண்ணி காத்திரியே இந்த மக்களுக்கு, உன்னை பார்த்தா பாவமா இருக்குயா அப்படின்னு நான் சொன்னேன். நான் வேர்வை தான் சிந்துறேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் ரத்தத்தை சிந்திட்டான், நான் உணர்வை தான் கொடுத்து கத்துறேன். இதே நோக்கத்துக்காக என் முன்னவர்கள் உயிரே கொடுத்துட்டாங்க, நான் ஒன்றும் இல்லை தாயே, நீ என்னை பற்றி கவலைப்படாதேன்னு சொன்னேன். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன்.